கோவை மதுக்கரை அருகே மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 12ஆம் நாள் மண்டல பூஜை. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கோவை மாவட்டம் மதுக்கரை குறும்பபாளையம் சாலை அன்னை நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தேன்கரடு விநாயகர் மற்றும் கன்னிமார் கருப்பராயன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை முதல் தேவதா அனுக்ஞை, வாஸ்து சாந்தி மற்றும் முதற்கால ஹோமங்கள் நடைபெற்றன. அதிகாலை 2ஆம் கால ஹோமம் மற்றும் பூர்ணாகுதி பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் மீன லக்னத்தில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 12ஆம் நாள் மண்டலம் பூஜை, சிறப்பு அலங்காரம், அபிஷேக பூஜை மற்றும் கும்மிப்பாட்டு, ஒற்றை கொம்பு நண்பர்களின் ஜமாப் குழு இசை வான வேடிக்கையுடன் பிரம்மாண்டமாக திருவிழா நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் கோவில் கமிட்டியார் மற்றும் அன்னை நகர் பொதுமக்கள் சார்பில் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மற்றும் கோவை ஸ்டோர் நிர்வாகத்தினர் இணைந்து செய்திருந்தனர். தீராத நோய்களையும் தீர்த்துவிட கணபதியே பன்னீரால கத்திரி முத்திரி அறுக்க வந்த கல்லை மகன் யாரடி, கல்லை மகன் யாரடி, கத்திரி முத்திரி அறுக்க வந்த கல்லை மகன் யாரடி, கல்லை மகன் யாரடி. நான் தாண்டி கொத்தே மகன் வெங்கேலுக்கும் போரண்டி, வெங்கேலுக்கும் போரண்டி, நான் தாண்டி கொத்தே மகன் வெங்கேலுக்கும் போரண்டி, வெங்கேலுக்கும் போரண்டி. சாமிங்க அன்னை நகர் மதுக்கரை அன்னை நகர் பகுதியில் 14வது வார்டில் குடியிருக்கோம். நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் குடியிருந்து வருகிறோம். கோவை மாவட்டம் மதுக்கரை நகராட்சி பகுதியில் 14வது வார்டு அன்னை நகர் பகுதியில் இந்த செட்டியார் தோட்டம் என்ற இடத்துல வந்து எங்களுக்காக கோயிலுக்காக 1 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடம் கன்னிமார் கருப்பராயன் கோயில் முதல்ல இங்கே இருந்துச்சு. தேன்கரடு விநாயகரை வந்து நாங்கள் செட் பண்ணோன்னு வாங்கலான்னு முடிவு பண்ணப்போ அவர் நிர்வாகிகள் 4-5 பேர் சேர்ந்து ஏசிசி மைன்ஸில் இருந்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி அந்த தேன்கரடு விநாயகர் கொண்டு வந்து அப்படியே அதே பெயரோடு நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டோங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம் சென்ற வாரம் 12/4/2026 கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. அந்த தொடர்ச்சியாக மண்டல பூஜைங்கிறத நடத்தணும். நாங்கள் இன்றைக்கி கடைசி மண்டல பூஜைங்கிற போது கால் மண்டல பூஜை மிக சிறப்பாகவும் அன்னதானத்துடன் 12 நாளும் சிறப்பாக நடைபெற்றதுங்க. கோயிலோட இதுங்க. இதில் பொதுமக்கள் மற்றும் வெளியே இருக்கிற நண்பர்கள் அனைத்து நிதி உதவியும், பண உதவியும், பொருள் உதவியும் ரொம்ப அதிகமான வழங்கின காரணத்துக்காக நாங்கள் இந்த அளவுக்கு கட்டி நாங்கள் முன்னுக்கு வர்றதுக்காக இந்த கோவிலில் நாங்கள் நடத்தி வரோங்க. மண்டல பூஜை 12வது நாள் நடந்ததில்லை வந்துங்க. 12வது நடந்தால் அபிஷேக பூஜை, அலங்கார பூஜை மற்றும் கும்மிப்பாட்டு மற்றும் வந்து தேன்கரடு விநாயகர் கொண்டு வந்ததுலேருந்து இந்த ஒற்றை கொம்பு நண்பர்கள் வந்து ஜமாப் குழுவினர் அவங்க அடித்தாங்க. அன்னை நகர் சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் இந்த கோவில் கமிட்டியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிங்கிறது சாதாரண என்னோட பேர் சந்திரா மயில்சாமிங்க. இந்த கோயில் திருப்பணிங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் இது கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல விதமாக எல்லாத்தையுமே இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிமேலும் இதில் கண்டினியூவாக பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எல்லாத்துக்கும் நல்ல இங்கே இது பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நாங்கள் பெண்களோட இதில் பிரகாரம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.